உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நித்யா சுகுமாரை ஆதரித்து காஞ்சி மாநகரில் உள்ள அண்ணா பேருந்து நிலையம், அண்ணா பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் விசிக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அருள்நாதன் தலைமையில் விசிகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் மதி ஆதவன், மாவட்ட பொருளாளர் திருமாதாசன், செய்தி தொடர்பாளர் கனகராஜ், நகர செயலாளர் பாலாஜி, பொருளாளர் வினோத்குமார், மாநகர ஒன்றிய கவுன்சிலர் ரேகா ஸ்டாலின், மாநகர கவுன்சிலர் கௌதமி, திருமாதாசன், மகளிர் விடுதலை இயக்க துணை செயலாளர் இந்திரா, அம்பேத்கர் விளவன், ஒன்றிய செயலாளர் சத்யா மற்றும் தனகோபி, ஸ்டான்லி, ஞானம், ரமேஷ், தினேஷ், சின்னா, சுதாகர், சிலம்பரசன், ரீகன், லோகநாதன், சதீஷ், கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் அமைச்சர் மூர்த்திக்கு கல்மேடு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன், தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் அழகுமணி, கல்லணை, மணியரசு, மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் புலியம்மாள், முகாம் செயலாளர் பிரபாகரன், மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் மகாலட்சுமி மற்றும் சந்திரலேகா, காளிதாஸ், கல்யாண், முத்துக்குமார், நலதம்பி, ராவணன், சரவணகுமார், மயில்தாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி காரக்குடல் கிராமத்தில் விசிக கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் ராஜ், ஒன்றிய பொருளாளர் விமல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் செல்வகுமார், கணேசன், வெங்கடாச்சலபதி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் நல்லதம்பி, ஒன்றிய துணை செயலாளர்கள் சந்திரசேகர், வேலரசன், கலைவாணன், மணி பால்ராஜ், தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் வீரராகவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் இளவரசன், மகளிரணி ஒன்றிய செயலாளர் ஜமுனா ராணி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர்கள் விக்னேஷ், விஸ்வா மற்றும் லோகநாதன், இருசமாள், அமராவதி, பேபி, செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் துரை கி சரவணன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மைய ஒன்றியத்துக்குட்பட்ட மேலப்புதுப்பேட்டையில் விசிக சார்பில் தேர்தல் தொடர்பான முகாம் செயலாளர் அருள் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக குறிஞ்சிப்பாடி தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திருமணி பங்கேற்று கருத்துரை வழங்கினார். இந்த கூட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரேஷ் பாபு, மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன், ஒன்றிய துணை செயலாளர் ஜானகிராமன், சேகர் பாபு, வீரபாபு, சேகர் மற்றும் நிர்வாகிகள் பிரபாகரன், பிரகாஷ், இளமாறன், சதீஷ், ராதா, ஜீவா, கிருஷ்ணராஜன், பிரதாப், ஆதிமூலம், புவனேஸ்வரி, முகாம் நிர்வாகிகள் ஆனந்தராஜ், தேவா, செந்தில், அன்பு, பாரதி, சஞ்சய், தீமாறன், சரவணன், முல்லைவேந்தன், முகேஷ், புவனேஸ்வரன், பழனிசாமி, சிவதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் நவலை கிராமத்தில் விசிக தேர்தல் பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் மொரப்பூர் வடக்கு ஒன்றிய தேர்தல் பொறுப்பாளர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் திருலோகு, செய்தி தொடர்பாளர் கேசவன், பெரியதம்பி மற்றும் சாக்கம்மாள், குமார், சரண்யா, ஆதிலட்சுமி, முருகன், ராஜேஷ், ஆதிமூலம், தாயப்பன், சந்திரன் மூர்த்தி, கணேஷ் வளவன், திருப்பதி, ராஜ்குமார், மணிகரசு, சிவசக்தி, விஜயகுமார், சிங்காரம், உதயகுமார், சுரேந்தர், சவுந்தர், ரஜினி, செல்லன், வில்லியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அரூர் சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சண்முகத்திற்கு வாக்கு சேகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் GR வசந்தவேல் அறிமுக கூட்டம் விசிக சார்பில் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு தலைமையில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் உளுந்தூர்பேட்டை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் பொறியாளர் வசந்தவேல், விசிக மாவட்ட பொருளாளர் கனக அன்பேத், செய்தி தொடர்பாளர் லெனின், மாவட்ட துணை செயலாளர்கள் இந்துலா, வெற்றிமுரசு, புகழேந்தி, பாலசிங்கம், வடிவேல், இளையராஜா, பச்சமுத்து, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அறிந்தவன், வழக்கறிஞர் ரமேஷ், செழியன், மகள் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் பாக்கியவதி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் சாமிதுரை, ராஜகுமாரி மற்றும் நகர செயலாளர் வசந்தன், ஒன்றிய பொருளாளர்கள் ஆறுமுகம், பரந்தாமன், ஹரிகிருஷ்ணன், பாண்டியன், சமத்துவன், நகர பொருளாளர் தீந்தமிழன், நகர துணை செயலாளர் கோபேந்தன் மற்றும் நிர்வாகிகள் ஆட்டோ அன்பு, பூசைமணி, அரசன், ரமேஷ், சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி விசிக மாவட்ட செயலாளர் வெற்றியை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்த நபர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி புதிய பேருந்து நிலையத்தில் விசிக மாவட்ட பொருளாளர் பழனி தலைமையில் விசிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் மாநில துணை செயலாளர் முருகையின், மாவட்ட துணை செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள், கோட்டூர், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி ஒன்றிய நகர செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தோழர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியானது கடந்த 4/4/2026 அன்று திருத்துறைப்பூண்டியின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே களமிறங்குகின்ற தோழர் மாரிமுத்து அவர்களோடு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு சற்று முன்பாக புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு கூட்டணி கட்சி தோழர்களோடு நமது ஆற்றல் மிகு களப்போராளி மாவட்ட செயலாளர் வெற்றி அவர்கள் கூட்டணி கட்சி தோழர்களோடு மாலை அணிவித்து அங்கிருந்து இறங்கிய பொழுது சாதிய ஆதிக்கவாதிகளின் கைப்பாவையாக செய்து கொண்டிருக்கிற பிரகாஷ் அவர்களின் தூண்டுதலின் பேரில் ஜோசப் என்பவனின் கும்பலில் கொலைவெறி கும்பல் பல்வேறு ஆயுதங்களோடு வந்து அவரை கடுமையாக தாக்கியிருக்கிறது. அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருந்தவர்கள் அன்று அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பியுள்ளார். இந்த கொலை தாக்குதலை உண்மையாக கண்டிப்பதோடு ஜோசப் உள்ளிட்ட அந்த சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் எங்களது தோழர் களப்போராளி வெற்றி அவர்களுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் மேலாக கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு நீங்கள் தவறும் பட்சத்தில் எங்கள் விடுதலை சிறுத்தை தோழர்களை திரட்டி திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் திரும்ப மாபெரும் போராட்டத்தை நடத்தவிருக்கிறோம் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,